தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராமில் நாம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன போதித்தார், அவர் செய்த கிரியைகள், அவர் செய்த அற்புதங்கள், இந்த காரியங்களை குறித்து போதிக்கப் போகிறோம். இயேசுவை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளலாம். இயேசுவை குறித்த மெய்யான சத்தியத்தை பைபிளிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகவும் மிகவும் உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் பலமுள்ளவர்களாக மாறுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த நீங்கள் ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். அதனால் இந்த ப்ரோக்ராமை நல்லா ஒரு எதிர்பார்ப்போட கேளுங்க, கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த மகாபெரிய தேவன். பிதாவே, நீரே எங்களை படைத்தீர், உருவாக்கினீர், எங்களை மீட்டெடுத்தீர். பிதாவை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையில் ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமில் நாம் சுவிசேஷத்தின் மூலமாக இயேசுவை குறித்த 4 பிரதானமான அதிமுக்கியமான வெளிப்பாடுகளை தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசுவை குறித்த பல வெளிப்பாடுகள் இருந்தாலும் அவரை குறித்த இந்த 4 வெளிப்பாடுகள் அதிமுக்கியம். முதலாவது, இயேசு நித்திய தேவன். இரண்டாவது, இயேசு தேவகுமாரன். மூன்றாவது, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் போதனைகளையும் நிறைவேற்ற வந்த மெசியா. நான்காவதாக, இயேசு மனுஷகுமாரன். அவர் தேவனாக இருந்தும் தன்னுடைய தெய்வீக வல்லமையும் மகிமையும் எடுத்து வைத்துவிட்டு இந்த பூமிக்கு மனிதனாக வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து மனுக்குலத்தை தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்த மனுஷகுமாரன். இப்படி இயேசுவை குறித்த முக்கியமான இந்த 4 போதனைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம பேசின இந்த மெசேஜஸில் இயேசு எப்படி நித்திய தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். போன மெசேஜ் வரைக்கும் இயேசு எப்படி தேவகுமாரனாக இருக்கிறார் என்பதையும் தியானித்து வந்தோம். இன்றைக்கு நம்ம இயேசு மெசியாவாக இருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு பழைய ஏற்பாட்டிலே வாக்கு பண்ணப்பட்ட மெசியா, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தவர் அப்படின்றத குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு எப்படி மெசியாவாக இருக்கிறார் என்பது அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. இதுக்கு ஆவியானவர் இந்த பர்டிகுலர் வெளிப்பாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த சுவிசேஷத்தில் இயேசு மெசியாவாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் பழைய ஏற்பாட்டின் தேவ வாக்கு தத்தங்களை, தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக வந்தார் என்பதையும் மத்தேயு சுவிசேஷம் நமக்கு வலியுறுத்துகிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், இயேசுவின் பிறப்பை குறித்து இதே அதிகாரத்தில் போதிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 22ஆம் வசனத்தை கவனிங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ரைட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மத்தேயுவோட அந்த சுவிசேஷத்தில் திரும்ப பார்ப்பீங்க.
ரைட். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ரைட். ஆவியானவர் இயேசுவை அந்த பழைய ஏற்பாட்டோடு இணைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சில சமயம் கிறிஸ்தவர்கள் பாருங்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் இயேசு ஏதோ புதுசாக ஒரு மதத்தை ஆரம்பித்த மாதிரி நடந்துக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டின் தேவன் தான் புதிய ஏற்பாட்டின் தேவனும், மாற்றமே கிடையாது. கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை அனுப்பி நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மீட்பின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியங்களை குறித்து இன்னும் அதிகமாக போதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் இதோ, இது ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசுடைய பிறப்புக்கு ரைட் காரணத்தை இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு ஏன் ஒரு கன்னிகையின் மூலமாக பிறந்தார், இயேசுடைய பிறப்பு ஏன் இந்த விதமாய் நடைபெற்றது என்பதற்கு ஒரு காரணத்தை பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை வைத்து ஆவியானவர் நமக்கு இங்கே கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பேட்டர்னை நீங்கள் மத்தேயுவின் சுவிசேஷம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கி பாருங்கள், ஏன் மெஸ்ஸியா வர வேண்டும், மெஸ்ஸியா வருவதற்கான காரணம் என்ன, அதை குறித்து தியானிக்க போகிறோம். மெஸ்ஸியாவை குறித்து அநேக கேள்விகள் இருக்குது. அவர் ஏன் தாவீதின் குமாரன் எல்லாம் கூப்பிடுறாங்க, ஏன் அவர் ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் வித்து என்று அழைக்கப்படுகிறார். இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்பாங்க, ஏன் ஏசப்பா இஸ்ரவேலில் பிறந்தார், ஏன் அவர் ஒரு யூதனாக பிறந்தார், ஏன் இந்தியாவில் பிறக்கலை, ஏன் ஆப்பிரிக்காவில் பிறக்கலை, ஏன் சைனாலேயோ இல்லை ஜப்பான்லேயோ இல்லை ஐரோப்பிய கண்டத்துலேயோ பிறக்கலை, ஏன் ஒய், ஏன் அங்கே இஸ்ரவேலில் பிறக்கணும் அவர். இப்படி மெஸ்ஸியாவை குறித்து பல கேள்விகள் இருக்குது. அவர் ஏன் வரணும், மெஸ்ஸியாவுக்கான காரணம் என்ன, ரைட், அது ஒரு கேள்வி. அவர் ஏன் தாவீதின் குமாரன், ஏன் ஆபிரகாமின் குமாரன், இன்னொரு கேள்வி. அவர் ஏன் இஸ்ரவேலில் பிறக்கணும், ரைட், ஏன் மற்ற இடத்துல பிறந்திருக்கக்கூடாது, என்ன காரணம், ரைட். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி முதலாவது ஃபோக்கஸ் என்னென்னா, ஏன் மெஸ்ஸியா, வாய், அவர் ஏன் வரணும், அவர் வர வேண்டிய அவசியம் என்ன, அவர் மூலமாக என்ன நடந்தது, ரைட். இதை நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு பழைய ஏற்பாட்டின் வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஆதியாகமத்தில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்வது முக்கியம். பாருங்கள், நான் திரும்ப திரும்ப அநேக முறை சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் புதிய ஏற்பாடு புரிஞ்சுக்கணும், சரியாக விளங்கிக்கணும், நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரிஞ்சிருக்கணும். பழைய ஏற்பாட்டு இல்லாமல் உங்களால் புதிய ஏற்பாடை புரிந்து கொள்ள முடியாது. பைபிளில் எழுதப்பட்ட அநேக காரியங்கள் உங்களுக்கு விளங்காது. புதிய ஏற்பாட்டில் வாசிச்சுப்பீங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு, அது ஏன், எதுக்கு, அதை எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் பழைய ஏற்பாட்டை குறித்த வெளிச்சம் இல்லைன்னா. அதனால் உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். பழைய ஏற்பாட்டுக்கு மரியாதை கொடுங்க, பழைய ஏற்பாட்டை பயபக்தியோடு வாசிங்க. அப்படி செஞ்சிங்கன்னா புதிய ஏற்பாடு உங்களுக்கு நல்லா விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பைபிள்லையே ரொம்ப முக்கியமான வசனம் இதுதான், ரைட், தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்ஸ் இன் த பைபிள். இதை காட்டிலும் முக்கியமான வசனம் எதுவுமே கிடையாது. இதுதான் பிரதானமான வசனம். பைபிளில் சொல்லப்பட்ட மற்ற எல்லா காரியங்களுமே இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ரைட். அதனால் இந்த வசனம் இல்லாமல் பேசிக்காக பைபிளே கிடையாது. இந்த பைபிளுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா அது இந்த வசனத்தின் நிமித்தம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி
வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், வெளிச்சத்தை சிருஷ்டித்தார், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் நிலத்தின் மிருகங்களையும் எப்படி உருவாக்கினார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சூரிய சந்திர நட்சத்திரத்தை கர்த்தர் எப்படி உருவாக்கினார் என்பதை போதிக்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் போதிச்சு முடிச்சுட்டு கர்த்தர் எப்படி மனிதனை உருவாக்கினார் என்பதையும் போதிக்கிறது. இந்த இடத்துல அநேக பாடங்கள் இருக்கிறது. ஒன்று, பைபிள் போதிக்கிற தேவன் இயற்கையின் தேவன் கிடையாது, இயற்கையின் ஒரு அம்சம் கிடையாது, இயற்கையை உருவாக்கினவர். இன்றைக்கி பல மதங்களையும் பல விதமாக ஒரு சிலர் சூரியனை வணங்குறாங்க, ஒரு சிலர் சந்திரனை வணங்குறாங்க, ஒரு சிலர் மிருகங்களை கூட வணங்குறாங்க, ஒரு சிலர் இயற்கையின் வெவ்வேறு காரியங்களை வணங்குறாங்க இல்லையா. ஆனால் வேதம் என்ன போதிக்கிறது என்றால், பைபிள் என்ன போதிக்கிறது என்றால், கர்த்தர் வானத்தையும் பூமியும் சகலவற்றையும், மிருகங்கள், பறவைகள், மச்சங்கள், சூரிய சந்திர நட்சத்திரம், பூமியில் இருக்கும் சகலத்தையும் கர்த்தர் உருவாக்கினார். கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலானவர், இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் கர்த்தர். இதுதான் பைபிள் போதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் தான் மனிதனையும் உருவாக்கினார். ஹல்லேலூயா. மனிதனை எப்படி உருவாக்கினார் என்றால், தன்னுடைய குடும்பமாக, தன்னுடைய பிள்ளையாக உருவாக்கினார். அடுத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம், பின்பு தேவன் நமது சாயலாகவும், 26ஆம் வசனம், ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. யார் நம்முடைய சாயலில் நம்முடைய ரூபத்தில் இருப்பான்? நம்முடைய பிள்ளைகள் தான் இருப்பாங்க இல்லையா. நம்ம சொல்கிறோம் பேர் அப்படியே அப்பனை உரிச்சு வச்சுருக்குது பேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்கிறான் பேர், ஜெராக்ஸ் காப்பி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. நம்ம பிள்ளை ஒரு தாப்பனையோ ஒரு பிள்ளையோ பார்த்து, இல்லை ஒரு தாயோ ஒரு அவங்களுடைய மகளையோ பார்த்துலாம் சொல்கிறோம், ரைட். அந்த மாதிரி பாருங்கள், அப்படியே பிள்ளைகள் பெற்றோரின் சாயலில் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே கர்த்தர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய பிள்ளையை உண்டாக்குவோம், நம்முடைய பிள்ளையை நம்முடைய சாயலில் நம்முடைய ரூபத்தில் உண்டாக்குவோம்னு சொல்லிட்டு கர்த்தர் உண்டாக்குகிறார், ரைட். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும், சொல்லுங்கள் பூமி அனைத்தையும், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய ரூபத்தில் தன்னுடைய சாயலில் உண்டாக்கி அவனை இந்த பூமியை ஆளுகிறவனாக ஏற்படுத்தினார், பூமிக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். பூமி மனிதனின் ஆளுகைக்கு கொடுக்கப்பட்டது. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் மீட்பு என்ன ஏன் அவசியம்லாம் வழங்கும். அதனால தான் இங்கே வந்தோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் மனிதனை எப்படி உருவாக்கினார்? தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தில் தன்னுடைய பிள்ளையாக உருவாக்கினார். இது ரொம்ப முக்கியமான சத்தியம். மீட்புக்கு இது ரொம்ப அடிப்படையான சத்தியம். அடுத்து என்ன சத்தியம் என்னன்னா, மனிதன் இந்த பூமியின் ராஜாவாக, இந்த பூமியை ஆளுகிறவனாக ஏற்படுத்தினார். இந்த பூமியை மனிதனுடைய கைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 115 வாசிப்போம். இங்கே 16ஆம் வசனத்தை கவனிங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியை தூக்கி மனுஷன் கையில் கொடுத்துருக்கிறார். இவ்வளோ அருமையான பூமியை கர்த்தர் மனிதனுடைய கையில் கொடுத்துருக்கிறார். இந்த பூமியை படைச்சு நீ ஆண்டுக்கோள், நீ இதில் வாசம் பண்ணு, இது உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது அப்படின்னு மனுஷன் கையில் அதை கொடுத்துட்டார், ரைட். இன்னொரு சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 8. இங்கே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை தியானித்து கொண்டு இருக்கிறார், ரைட். அப்போ தியானிக்கும் போது ஒரு கேள்வி எழும்புது. இந்த கேள்வி பாருங்கள், இன்னொரு கான்டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே நான் இப்போ போக விரும்பலை. ஆனால் இந்த கேள்வியை கொஞ்சம் கவனிங்க. சங்கீதம் 8:3, ரைட். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும், அந்த வார்த்தைகளை கவனிங்க. வானங்கள் என்ன? கர்த்தருடைய விரல்களின் கரத்தின் கிரியை, ரைட்.
உம்முடைய விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, இந்த படைப்புகளெல்லாம் பார்க்கும்போது நீர் இதை உருவாக்கி இருக்கிறீர். இந்த படைப்புகளே ரொம்ப மகிமையாக இருக்குது. இந்த சூரியனை பார்த்தா அது அவ்வளோ ஜொலிக்குது, அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, அவ்வளோ வல்லமையுள்ளதாக இருக்குது. நட்சத்திரங்களும் பார்த்தோம்னா அப்படி மகிமையாக அலங்காரமாக இருக்குது இல்லையா? சந்திரனை பார்க்கும்போது அதுவும் அவ்வளோ அழகாக அவ்வளோ மகிமையுள்ளதாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு காரியம் விளங்குது. என்ன? இதை படைத்த தேவன் எவ்வளோ பெருசாக இருப்பார். படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளாகிய இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களே இவ்வளோ மகிமையுள்ளதாக இருந்தால், இவைகளை படைத்த தேவன் இன்னும் எவ்வளவு மகிமையுள்ளவராக இருப்பார், எவ்வளவு வல்லவராக, எவ்வளவு பெரியவராக இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் பாருங்க. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீங்கள் மனுஷனை இயற்கையாக பார்த்தா அவன் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறான், மரணத்திற்கு உட்பட்டவனாக இருக்கிறான், மாம்சமுடையவனாக இருக்கிறான். ஆனால் இவனை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார், இவனை விசாரிக்கிறாரு, இவன் வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார், இவனுக்கு உதவி செய்கிறாரு, இவனை மீட்பதற்கு இறங்கி வர்றாரு, இவனுக்கு உதவி செய்கிறதுக்கு இறங்கி வர்றாரு. ஏன்? ஆச்சரியமாக இருக்குது. அதைத்தான் யோசிக்கிறேன். பாருங்கள், ஒரு ஆள் இப்போ ஒருத்தர் உங்களோட நண்பர் ஒருவர் உங்களோட சரிசமமாக இருந்தவர் திடீர்னு ப்ரொமோஷன் ஆகி ஒரு நல்ல பெரிய அளவில் வளர்ந்து ஒரு பெரிய தொழிலதிபராக மாறிட்டார், இல்லை ஒரு சிஎம்மாவோ இல்லை ஒரு பிஎம்மாவோ மாறிட்டார் அப்படின்னா நீங்கள் அவங்கள லேசில் பார்க்க முடியுமா? பொதுவாக பார்க்குறது கஷ்டம் இல்லையா? அவங்க விரும்பினாலும் கூட அவங்க வேலைகள், அவங்க பொறுப்புகள் நிமித்தமாக லேசில் பார்க்க முடியாது. நீங்கள் நாளைக்கு பார்க்கணுன்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு ஒரு 6 மாதம் காலம் கூட ஆகலாம் இல்லையா? ஒரு சிலர் எப்படின்னா அந்தளவுக்கு வறந்துட்டாங்கன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்கல்ல, ரைட்? அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய தேவன், மகா பெரிய தேவன், சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர், இந்த மாபெரும் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இவைகளெல்லாம் உருவாக்கின தேவன், மகிமையின் தேவன், ஏன் மனுஷனை குறித்து இவ்வளவு அக்கறையுள்ளவராக இருக்கிறாரு? ஏன் மனுஷனை குறித்து இவ்வளவு யோசிக்கிறாரு? ஒரு முக்கியமான கேள்வி இது. அதுதான் இங்கே சங்கீதக்காரன் கேட்குறான், ரைட்? கேட்டுட்டு அவன் சொல்கிறான் பாருங்க, வழக்கத்தை சொல்கிறான். நீர் அவனை தேவதூதரிலும் போட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு தமிழ்லையும் ஒரு சில இங்கிலீஷ் பைபிளையுமே தேவதூதர்னு வந்திருக்கும், ஆனால் தப்பான டிரான்ஸ்லேஷன். நீங்கள் எப்ரே மொழியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சுவலாக ஏலோஹிம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம்னா தேவன் அர்த்தம். இந்த வசனத்தை நம்ம எப்படி வாசிக்கணும் ஆக்சுவலானா, நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர். கர்த்தருக்கு கீழே கொஞ்சம் அடுத்தபடியில் மனுஷனை உருவாக்கி இருக்கிறார், பிள்ளை மாதிரி. இப்போ நம்ம பிள்ளைனா நமக்கு கீழே தான் இருக்கிறான், ஆனால் நம்ம பிள்ளை இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்புறம் அடுத்தது நம்ம பிள்ளை தான், ரைட்? அவனுக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி, ஏன்னா நம்ம பிள்ளை இல்லையா? எவ்வளோ பெரிய திறமையுள்ள வேலைக்காரர்கள், எவ்வளோ திறமையுள்ள ஒரு எம்ப்ளாயீஸ் அப்படிலாம் இருந்தாலுமே நம்மளோட பிள்ளை தானே நமக்கு அடுத்தபடியா இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தில் பெரிய பெரிய மந்திரிமார் இருக்கலாம், பெரிய ஞானம் உள்ளவங்களாம் இருக்கலாம், ரைட்? பெரிய படைத்தளபதிகள், பெரிய மகா வீரர்கள்லாம் இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தாலுமே அந்த ராஜாவோட பிள்ளை சின்ன பையனாக இருக்கலாம், இருந்தாலுமே அவன்தான இளவரசன், ரைட்? அவனுக்கு தானே மரியாதை ஜாஸ்தி இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே போதிக்கப்படுகிறது. நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர். சிறியவனாக்குனது மட்டுமல்ல, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மனிதன் மகா வல்லமை நிறைந்தவன். கர்த்தர் அப்படி தான் மனுஷனை உருவாக்குனார். புரியுதா? கவனி, ஆரம்பசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. அதான் அங்கே பார்க்குறோம், ஆண்டு கொள்ளுங்கள்னு கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? ரைட்? உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாதத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா என்ன? டோட்டல் டாமினேஷன், டோட்டல் பவர், டோட்டல் அத்தாரிட்டி. பாதத்துக்கு கீழே இருக்குன்னா அதுதான் அர்த்தம். முழு அதிகாரம், முழு ஆளுகை. புரியுதா? ஹல்லேலூயா. இந்த விதமாகத்தான் கர்த்தர் மனிதனை உருவாக்கினார்.
கர்த்தர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். முதலாவது மனிதன் ஆதாம், முதலாவது பெண் ஏவாள். இப்போ இவங்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, அவனுக்குன்னு ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, அநேக மரங்களை உருவாக்கி, நல்லா பார்க்குறதுக்கு அழகாக சாப்பிட்றதுக்கு நல்ல கனிகளெல்லாம் உருவாக்கி அவனுக்கு கொடுக்குறாரு. அந்த அநேக மரங்களுக்கு மத்தியில் 2 முக்கியமான மரங்கள் இருக்குது. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று இந்த நன்மை தீமையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு, அந்த உள்ள அந்த மரம், த ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். இப்போ இந்த 2 விதமான மரங்கள் அங்கே இருக்குது. மற்ற மரங்கள்லாம் அவனுடைய சரீரத்துக்கு போஷாக்க கொடுக்குற மரங்கள் இல்லையா, சாப்பாட்டுக்கு. பட் இந்த 2 மரங்களும் ஆவிக்குரிய மரங்களாக இருக்கிறது. இந்த மரங்களுடைய கனிகளில் ஆவிக்குரிய வல்லமைகள், வெளிப்பாடுகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட்? அப்போ அதனால் இந்த 2 மரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்போ கர்த்தர் மனுஷன்ட்ட சொல்கிறாரு. ரைட்? 17ஆம் வசனத்தை கவனிங்க. ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. கவனிங்க, கர்த்தர் மனிதனை ராஜாவாக ஆளுகிறவனாக படைத்திருந்தாலும் அவன் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறவன். மனிதன் ராஜா, கர்த்தர் ராஜாதி ராஜா. புரியுதா? இப்போ மனுஷன் இந்த பூமியை ஆண்டு கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இந்த கட்டளை, கர்த்தர் கொடுத்த இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் அவன் எனக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார், நான் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டவன்றதை அறிக்கை செய்கிறான். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் அவன் கர்த்தரை தன்னுடைய தேவனாக, தன்னுடைய கர்த்தராக, தன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறான். இதுதான் அர்த்தம். அதுக்கு தான் அந்த மரம் அங்கே வைக்கப்பட்டது, அதுக்கு தான் அந்த கட்டளை. ரைட்? இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் இவன் தேவனுக்கு அடிபணிந்தவனாக, தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். இவன் சொல்கிறான், தேவன் தான் என்னுடைய கர்த்தர். புரியுதா? ரைட்? He acknowledged the lordship of God Almighty. சர்வ வல்லவராகிய தேவனுடைய கர்த்தத்துவத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி வைத்திருந்தான் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும். இந்த கட்டளையை மீறும்போது என்ன சொல்கிறான்? நீர் என்னுடைய கர்த்தர் அல்ல, நீர் என்னை ஆளுகை செய்கிறவர் அல்ல, நான் நினச்சதான் நான் செய்வேன். அதில் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, நான் தான் என்னுடைய தேவன், நான் நினச்சதை நான் செய்வேன், எது நல்லது எது கெட்டதுன்னு நான் தீர்மானிச்சுக்குவேன். நீர் என்ன சொல்கிறது? பொதுவாக தேவன் தான் நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்கிறாரு. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவர் தான் படைத்தவர், அவர் தான் உருவாக்கினவர், அவர் தான் ஒருவராக ஞானமுள்ளவராக இருக்கிறாரு. அவருக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். அவர் சொல்லிக் கொடுக்குறாரு எது கரெக்டு எது தப்புன்னு. இங்கே மனுஷன் என்ன சொல்கிறான்? இந்த கர்த்தருடைய வார்த்தையை மீறும்போது, ஒன்று, ரைட், நான் உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டவன் கிடையாது, எனக்கு தெரியும், நான் எனக்கு இஷ்டமானதை நான் செய்வேன். இது ஒன்று. 2வது, நல்லது கெட்டது எதுன்னு நான் தீர்மானிச்சுக்குவேன். ரைட்? நீர் இது கெட்டதுன்னு சொல்கிறீர், நான் இது நல்லதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் சாப்பிட்றேன். ஆளுங்க நல்லது எது கெட்டது எதுன்னு இவனே தீர்மானிச்சுக்கிறானா? இன்னொரு 3வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இந்த மரத்தை சாப்பிடணும்னு சொன்னது யார்? பிசாசு. பிசாசு ஏவாள்கிட்ட சொல்கிறான், ஏவாள் பிசாசு சொன்னதை ஆதாம்கிட்ட சொல்கிறா. ரைட்? அவள் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் பிசாசு சொன்ன மாதிரி நீனும் சாப்பிடுன்னு ஆதாம்கிட்ட கொடுக்குறா. அப்போ இந்த கட்டளையை மீறி ஆதாம் பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த போது, அவன் சொன்ன மாதிரி அந்த கனியை எடுத்து அவன் புசித்த போது, இப்போ அவன் என்ன பண்ணுறான்? பிசாசுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுத்தினதின் மூலமாக தன்னை பிசாசுக்கு சமர்ப்பித்து கொள்கிறான். யூ ஆர் ஒபேயிங் சம்படி, எய்தர் காட் ஆர் த டெவில். இது மனுஷனுக்கு பாருங்கள், அவன் இண்டிபெண்ட்டாக வாழும்படி உருவாக்கப்பட்டவன் கிடையாது. அவனுக்கு மேலே ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எப்படி படைச்சிருந்தார்னா, அவனுக்கு மேலே அவர் இருக்கணும், அவருடைய ஆளுகை கீழே மனுஷன் இருக்கணும், தன்னுடைய பிள்ளையாக இருக்கணும், நல்ல விதமாக வாழணும், ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் உருவாக்குனார். ஆனால் மனுஷன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் பிசாசுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்த போது அவன் தன்னை பிசாசுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டான். பிசாசுக்கு தன்னை
கீழ்ப்படுத்தி கொண்டான். அவனுக்கு தெரியாது இது தான் பண்ணுறோம்னு, ஆனால் அதுதான் நடந்துச்சு. மனுஷன் இந்த விதமாக பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து பாவம் செய்தபோது அவன் பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக மாறினான். அதுவரைக்கும் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக இருந்தவன் இப்போது பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக மாறினான். புரியுதா? அங்கே ஒரு கர்த்தத்துவத்தின் மாற்றம் உண்டானது, ஒரு ராஜ்ய மாற்றம் உண்டானது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்புன்னு சொல்லும்போது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். ஏன்? வாயை திறந்து இனிமேல் இயேசு தான் என் கர்த்தர் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது அவன் பிசாசுடைய ஆளுகையில் இருந்து வெளியில் எடுக்கப்பட்டு இயேசுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்படுகிறான். அதனால தான் பைபிளில் ரட்சிப்புக்கு இந்த வழிமுறையை வேதம் போதிக்கிறது. அதனால தான் நம்ம இந்த கடைசியில், இந்த ப்ரோக்ராம் கடைசியில் சால்வேஷனுக்கு ப்ரேயர் சொல்லி கொடுக்கும்போதெல்லாம் இயேசுவே என் கர்த்தர் என்று அறிக்கையிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் காரணம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா இப்போ அவன் மனம் முகுந்து இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் இயேசுவை சூஸ் பண்ணும்போது தான், தன்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவன் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்டு இயேசுடைய ராஜ்யத்துக்குள் நுழைகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? இது ஒரு பெரிய காரணம் இருக்குது. ஏதோ இது ஒரு சிம்பிளாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், இவன் சாப்பிட்டான், அந்த மாதிரி கிடையாது. சிம்பிளான மேட்டர் கிடையாது. அங்கே ராஜ்யங்கள் மாற்றப்பட்டது, கர்த்தத்துவங்கள் மாற்றப்பட்டது, ஆளுகை மாற்றப்பட்டது. அது வரைக்கும் மனுஷன் பாவமே அறியாதவனாக, பாவம் செய்யாதவனாக, பாவத்தினால் தீட்டுப்படுத்தப்படாதவனாக இருக்கிறான். அவன் மகிமையால் நிறைக்கப்பட்டு இருக்கிறான், ஒளியின் பிள்ளையாக இருக்கிறான், கர்த்தருடைய பிள்ளையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான், ஆளுகிறவனாக இருக்கிறான். ஆனால் பாவம் செய்த நிமிஷத்தில் அவன் பாவத்துக்கு அடிமையாக மாறுகிறான், பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக மாறுகிறான். மரணம் அவனை ஆட்கொள்கிறது. மரணத்துடைய ஆளுகை மனுஷ குலத்தின் மீது அப்போ தான் வந்துச்சு. பாவத்தின் மூலமாகத்தான் மரணம் இந்த பூமிக்குள்ளே வந்தது. கர்த்தர் மனிதனை உருவாக்கும் போது அவனை நித்தியவாசியாக உருவாக்கினார். பாவத்தின் மூலமாக தான் இந்த பூமியில் மரணம் உண்டானது. அதனால தான் இயேசுவின் மூலமாக நித்திய ஜீவன் மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ இந்த பாயிண்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுதான் மனுஷனுடைய வீழ்ச்சி. மனிதன் விழுந்தான், பாவத்தில் விழுந்தான்னு சொல்லும்போது நம்ம இதைத்தான் சொல்கிறோம். இப்படி மனுஷன் விழுந்து போயிட்டான். இப்போ அவன் மேலே பாவம், பிசாசு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது, சாபம், மரணம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இதனால தான் இன்றைக்கி பூமியில் நீங்கள் இவ்வளவு நாசம், அழிவு, தீமை, துன்மார்க்கம் இதெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி இந்த வீழ்ச்சியினால தான் இது எல்லாமே. அதன் மூலமாக தான் பாவம், மரணம், சாபம், பிசாசு இதெல்லாம் இந்த பூமிக்குள்ளே நுழைய முடிஞ்சிச்சு. இப்போ விழுந்து போனவனால் தன்னைத்தானே மீட்டு கொள்ள முடியாது. இது மனுஷன் புரிஞ்சுக்கணும். எந்த மனுஷனாலையும் தன்னைத்தானே பாவத்தில் இருந்தோ, பிசாசு கையில் இருந்தோ, மரணத்தில் இருந்தோ, சாபத்துக்கு அடியில் இருந்தோ வெளியில் கொண்டு வர முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லா மனுஷனுமே பாவம் செய்கிறார்கள். இந்த பூமியில் பிறந்த யாருமே நம்ம பாவம் செய்யலன்னு சொல்லவே முடியாது. ஒரு சின்ன விஷயத்திலாவது கட்டாயம் பாவம் செஞ்சுருப்பாங்க. எல்லாருமே மோர் தென் ஒன்ஸ் பாவம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. பல விதங்கள் இருக்குது. ஒரு சிலர் பெருசாக நிறைய செய்வாங்க, ரொம்ப துன்மார்க்கமான காரியங்கள்லாம் செய்வாங்க. ஒரு சிலர் பெரிய துன்மார்க்கமான காரியங்கள் செய்யாட்டினாலும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா மனுஷருமே பாவம் செய்திருக்கிறார்கள். எல்லாருமே பாவம் செஞ்சதுனால எல்லாருமே அந்த பாவத்துடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இவங்களால் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது. மீட்பர் பாவக்கரையே படாதவராக இருக்க வேண்டும், பாவத்தினால் தொடப்படாதவராக இருக்க வேண்டும், பிசாசின் ஆளுகைக்கு உட்படாதவராக இருக்க வேண்டும். இதில் பிரச்சனை என்னன்னா, ஆதாம் மனுக்குலத்தின் தலையாக இருந்தான். அவனுக்குள்ளே இருந்தால் எல்லா மொத்த மனுக்குலமும் வெளியில் கொண்டு வந்தது. வெளியில் வந்தாங்க இல்லையா? ஏவாள் உட்பட. ஆபிரகாமுடைய அந்த விலா எலும்புலேருந்து தானே ஏவாள் உருவாக்கப்பட்டால். அவங்களுக்கு பிறந்த பிள்ளையும் ஆதாமின் வித்தில் இருந்தால் வெளில வந்தான் இல்லையா? அதனால் எல்லாம் இந்த மொத்த மனுக்குலமும் ஆதாமுக்குள்ளே இருந்தால் வெளில வந்திருக்கோம். நம்முடைய தலையாகிய ஆதாம் பாவத்தின் மூலமாக
பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டதுனால மொத்த மனுக்குலமும் அவனுக்குள்ளே இருந்து வெளியில் வந்த எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆளுகைக்குள்ளே போயிடும். அது மட்டுமல்ல, ஆதாமின் அந்த வித்தின் மூலமாக பாவக்கரை, பாவ சுபாவம் எல்லா மனுஷருக்குள்ளும் கடத்தப்பட்டு இருக்கிறது. எல்லா மனுஷருக்குள்ளேயும் பிறக்கும் போதே அந்த பாவ சாயல் உள்ள வந்துடுது. அதான் தாவீது ராஜா எப்படி சொல்றான், நான் பாவத்தில் கருத்தரிக்கப்பட்டேன். அவ்வளோ பெரிய தேவ மனுஷன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் பாவத்தில் விழுகிறான். ஏன் விழுந்தானா? அவனுக்குள்ளேயும் அந்த பாவ சுபாவம் இருந்தது, பிறப்பிலையே வந்துருச்சு. அது புரியுதா? அதனால தான் பாருங்க, மனுஷன் பெரிய பெரிய சாதனைகள்லாம் செய்கிறான், பல தேசங்களை கைப்பற்றுகிறான், பெரிய யுத்தம்லாம் செஞ்சு பராக்கிரமமான கிரியைகள்லாம் செய்கிறான். யுத்தத்தில் வல்லவர்கள்லாம் பார்க்குறோம், சக்கரவர்த்திகளை பார்க்குறோம், ராஜாதி ராஜாக்களை பார்க்குறோம் இல்லையா? பாருங்கள், பெரிய பெரிய சக்கரவர்த்திகள், பல ராஜ்யங்களை ஆண்டவர்கள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? நெபுகத்நேசர் பார்த்திங்க, கோரேஸு, அலெக்சாண்டர், சீசர், நெப்போலியன், இப்படிலாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்க்குறோம். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் பார்க்குறோம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பார்க்குறோம். இங்கிட்டு இந்த ஏஷியாவிலலாம் பார்த்தோம்னா இந்த முகல் சாம்ராஜ்யங்கள் பார்க்குறோம், மங்கோலிய சாம்ராஜ்யங்கள் பார்க்குறோம், சீன சாம்ராஜ்யங்கள் பார்க்குறோம், இந்தியாவில் பல சாம்ராஜ்யங்கள் இருந்தது. இப்படி எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இருக்குது. பெரிய பெரிய ஆட்கள், பெரிய சாதனையாளர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருமே பாவத்தை ஜெயிச்சது கிடையாது. அவங்க யாராலையும் மரணத்தை ஜெயிக்க முடியாது. அவங்க யாராலையும் பிசாசின் அந்த ஆளுகைக்குள்ளேருந்து வெளில வரவே முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மேதாவியாக இருக்கட்டும், எத்தனை புஸ்தகம் எழுதவனாக இருக்கட்டும், எத்தனை கவிதை பாடினவனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நல்ல நல்ல கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடிச்சவனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், ரிசர்ச்சராக இருக்கலாம் இல்லையா? எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும்ங்க, யாராக இருந்தாலும் அவங்களால பாவத்தை ஜெயிக்க முடியாது, மரணத்தை ஜெயிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாருமே பாவம் செய்கிறாங்க. இப்போ எல்லாருமே பாவத்தின் மூலமாக மரணத்துக்கும் பிசாசுக்கூடிய ஆளுகைக்கும் உட்படுறாங்க எல்லாருமே. தெர் இஸ் நோ எஸ்கேப் ஃப்ரம் தட். மனுஷனுக்குள்ளே தன்னைத்தானே மீட்டுக்கொள்ளக்கூடிய திராணி கிடையாது. அவனால் மற்றவங்களையும் ஆப்வியஸ்லி மீட்டுக்கொள்ள முடியாது. தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியலன்னா அவன் எப்படி அடுத்தவனை மீட்டுக்கொள்ள முடியும்? வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த சூழ்நிலையில் மனுஷக்குளம் எல்லாமே நம்ம மொத்தமாக நரகத்துக்கு போயிட்டுருக்குது. இந்த மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்றால் இந்த சிஸ்டத்துக்கு வெளியில் இருந்து ஒரு ஆள் வரணும். இந்த பாவம், மரணம், பிசாசின் ஆளுகை இதுக்கெல்லாம் உட்படாத ஒரு ஆள் வெளியிலிருந்து இந்த பூமிக்குள்ளே மனிதனை மீட்டெடுக்க வேண்டும். ஏன்னா மனித வித்து மூலமாக இந்த பூமிக்குள்ளே வர யாருமே பாவக்கரைப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக பாவம் செய்வாங்க. பாவத்தின் மூலமாக மரணம், பிசாசின் ஆளுகைக்கு அவங்க உட்படுவாங்க, கேரண்டீடு. அதனால் இந்த மனுஷ வித்தின் மூலமாக பிறக்கிற யாரும் மனுஷனை தன்னைத்தானே மீட்க முடியாது, மற்றவங்களையும் மீட்டெடுக்க முடியாது. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு வெளியில் இருந்து ஒரு ஆள் பூமிக்குள்ளே மனிதனை மீட்க வேண்டும். மனிதன் சார்பாக பிசாசு கூட யுத்தம் செய்து மீட்டெடுக்க வேண்டும். பாவத்திலிருந்து மீட்கணும், பிசாசின் ராஜ்யத்திலிருந்து மீட்கணும். இதை செய்ய எந்த மனுஷனாலையும் முடியாது. அதுக்கு தான் மெஸ்ஸியா. இதுதான் மெஸ்ஸியா வருவதற்கான காரணம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 3 15ஆம் வசனத்தை கவனிங்க. இங்கே தான் முதலாக மெஸ்ஸியாவை குறித்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. உனக்கும் ஸ்திரிக்கும், இங்கே கர்த்தர் பிசாசிட்ட பேசுகிறார். இது உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை, அதாவது மெஸ்ஸியா உன் தலையை நசுக்குவார், நீ பிசாசு அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கே தான் இயேசுடைய பிறப்பு, மெஸ்ஸியாவோட பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. இங்கே கவனிங்க, கர்த்தர் அவள் வித்துன்னு மெஸ்ஸியாவை குறித்து சொல்லுகிறார். அதை நீங்கள் கவனிக்கணும். அவள்னா யார்? பொதுவாக பாருங்கள், வித்து பெண்ணுக்கு உரியது கிடையாது, பெண்களுக்கு வித்து கிடையாது, ஆண்களுக்கு தான் வித்து இருக்குது இல்லையா? அப்போ இயற்கையாக பார்த்தா உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் இல்லை ஆதாமின் வித்துக்கும்னு சொல்லியிருக்கணும்.
அப்படி சொல்லலை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்னு சொல்கிறார். இங்கே கர்த்தர் அறிவிக்கிறார், மெசியா இந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. இந்த மனித வித்தின் மூலமாக பிறந்து பாவக்கரை பற்று பாவத்திற்கு உட்பட்டு பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. இந்த சிஸ்டத்துக்கு வெளியிலேருந்து வரவர்னு கர்த்தர் இங்கேயே சொல்லிடுறார். ஏன்னா பெண்ணால் எப்படி பிள்ளையை பெற்றெடுக்க முடியும்? இயற்கையாக முடியாது, வாய்ப்பே கிடையாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, இயேசுடைய கன்னிப்பிறப்பை குறித்து தியானிக்கும் போது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இங்கேயே சொல்லப்படுகிறது, மெசியா கர்த்தருடைய வல்லமையினாலே ஒரு ஆணின் வித்தில்லாமல் இந்த பூமியில் பிறப்பார், பாவ கரைப்படாதவராக பாவத்தினால் தீட்டுப்படுத்தப்படாதவராக இந்த பூமிக்குள் வருவார் என்பது இங்கேயே அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் விழுந்து போன மனுஷனுக்கு நம்பிக்கையாக மெசியாவை குறித்து அறிவிக்கிறார். நான் மெசியாவை அனுப்புவேன், உன்னை மீட்டெடுப்பேன், இது உன்னுடைய டெஸ்டினி கிடையாது, நீ அழிஞ்சு போகிறவன் கிடையாது, அழிவுக்காக நான் உன்னை உண்டாக்கவில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், விழுந்து போனவன் ஒரு மனுஷன், எதுக்கு கர்த்தர் அவனுக்கு இவ்வளோ அக்கறை பாராட்டணும்? கர்த்தருடைய மொத்த பூமியையும் மொத்த மனுக்குலத்தையும் தூக்கி பிசாசு கையில் கொடுத்துருக்குறான். இவனுக்கு ஏன் கர்த்தர் மெசியாவெல்லாம் வாக்கு பண்ணுறாரு? ரைட், நாசமாக போடா அப்படின்னு விட்டுருக்கலாம்ல. நீ பண்ணதுக்கு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், அழிஞ்சு போ அப்படின்னு விட்டுருக்கலாம் இல்லையா? ஏன் செய்யலை? அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா? இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கிறானே, மொத்தமாக மனுக்குலத்தை தூக்கி இப்படி பிசாசு கையில் தூக்கி கொடுத்துருக்கிறான். அந்த மொத்த தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமி, தன்னுடைய சாம்ராஜ்யமாகி இந்த பூமியை தூக்கி அப்படியே பிசாசு கையில் கொடுத்துருக்கிறானே, இவன் பண்ணதுக்கு இவனுக்கு என்னத்துக்கு மன்னிப்பு, என்னத்துக்கு மீட்பு? ஏன்? அந்த கேள்வி வருதுல்ல. அப்போ அந்த கேள்விக்கும் பதில் தெரியணும். அதைத்தான் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். ஏன் அப்படின்னா, அவன் கர்த்தரோட பிள்ளைங்க, அப்படிலாம் தூக்கி போட மாட்டார். இப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம், என்ன தான் அவன் தப்பு பண்ணாலுமே அது நம்ம பிள்ளை இல்லையா? அவன் செஞ்சது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே அவனுக்கு இரக்கம் காமிக்கிறோம்ல. அது எப்படிப்பா விட முடியும்? என் பிள்ளை இல்லை, என் ரத்தம் இல்லை, விட முடியுமா? அப்படிலாம் முடியாது, சொல்கிறோம்ல. அவன் செஞ்சது தப்புன்னு நமக்கு தெரியும், அவன் செஞ்சுருக்கக்கூடாது, பண்ணிட்டான், இவ்வளோ பிரச்சனை உண்டாயிருக்குன்னு தெரியும், இவனால் இவ்வளோ வேதனை உண்டாயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலுமே என் பிள்ளை, அவன் செஞ்சது தப்பு தான், இருந்தாலுமே அவனுக்கு நான் அவனை சும்மா அப்படிலாம் விட்டுற முடியாது, அவனை என்னமா பண்ணி காப்பாற்றணும், அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம துடிக்கிறோம்ல. அதான் இங்கேயும் நடக்குது. அதனால தான் கர்த்தர் தூக்கி மனுஷன் அப்படியே வீசலை. அவன் என் பிள்ளை, என் குடும்பம், என் குடும்பத்தை நான் மீட்டெடுக்க போகிறேன் என்ற கர்த்தர் உறுதியாக இங்கே மன உறுதியோடு மெசியாவை வாக்கு பண்ணுகிறார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதான் மெசியா வருவதற்கான காரணம். ஒன்று, மனுஷனால் மீட்டுக்கொள்ள முடியாது. மனுஷனுக்குள்ளே தன்னைத்தானே மீட்டுக்கொள்வதற்கான திராணி கிடையாது. யாராக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஆளாக இருக்கட்டும், தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது. எந்த மனுஷனாலையும் பாவத்தையும் பிசாசையும் மரணத்தையும் மேற்கொள்ள முடியவே முடியாது. எல்லாருமே பாவம் செய்து மரணத்திற்கு உட்படுறாங்க. எல்லாருமே பாவத்தின் மூலமாக பிசாசின் ஆளுகைக்கு உட்படுறாங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது, மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான், தேவனுடைய குடும்பமாக இருக்கிறான். அவனை கர்த்தர் அப்படிலாம் விட்டுற மாட்டார், நாசமாக போகலாம் விட மாட்டார். அவன் அழிந்து போகக்கூடாது என்று விரும்புகிறார். அதனால தான் யோவான் வாக்குத்தத்தம் இந்த விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து. ஏன் இவ்வளவாய் அன்பு கூறணும்? குடும்பங்க, பிள்ளை. 16ஆம் வசனத்தை கவனிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் அந்த அளவுக்கு அவன் மேலே அன்பு கூறணும்? அவன் யாரோ ஏதோ ஜந்து கிடையாது, ஏதோ மிருகம் கிடையாது, ஏதோ குப்பை கிடையாது. அவன் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குடும்பம். தான் குடும்பத்தை கர்த்தர் அப்படிலாம் விட மாட்டார். அதுக்கு தான் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார் பூமிக்கு.
17ஆம் வசனத்தை கவனிங்க. உலகத்தை ஆக்கினை தீர்க்கும்படி தேவன் குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதான் மெசியா வருவதற்கான காரணம். அடுத்த மெசேஜில் நம்ம மெசியா ஏன் ஆபிரகாமின் குமாரன், ஏன் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார், அவர் ஏன் இஸ்ரவேலில் பிறக்கணும், இந்த மாதிரி கேள்விகளுக்கும் அடுத்த வாரம் நம்ம பதில் பார்ப்போம். ரைட், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரைட், என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. இயேசுவை இப்போதே ஏற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் தள்ளி போடுற விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் நம்முடைய நித்தியம் சம்மந்தப்பட்ட காரியம். ரைட், இது ஏதோ முட்டாய் வாங்குற மாதிரி கிடையாது. இது ஏதோ ஒரு வீடு வாங்குறது மாதிரி கூட கிடையாது. ரைட், இதெல்லாம் நித்தியம் சம்மந்தப்பட்ட காரியம். இந்த பூமியில் நம்முடைய நல்வாழ்க்கையும் சம்மந்தப்பட்ட காரியம். இதெல்லாம் நீங்கள் தள்ளி போடவே கூடாது. இயேசுவை குறித்த வெளிச்சம் உண்டாயிருச்சுல உங்களுக்கு, இப்போதே இயேசுவை உங்களுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள். என் கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை இருதயத்திலிருந்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை இப்பொழுதே ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லவர், உன்னதர், பெரியவர். பிதாவே, என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினரேன். நான் ரட்சிக்கப்படும்படி, நான் நித்திய ஜீவனை அடையும்படி அனுப்பினரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மெசியா என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, என் பாவங்கள் நீக்கப்படுவதற்காக தன்னுடைய திரு இரத்தத்தை சிந்தினார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவே என்னுடைய கர்த்தர். இயேசுவை நான் என்னுடைய கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது இயேசுவை என் கர்த்தராக அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பிள்ளையாக என்னை நீர் மாற்றி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய குடும்பமாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, இனி நீர் என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதைகளை, வார்த்தைகளை போதித்து என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, ஒரு நல்ல சபைக்கு, என்னை வேதத்தை போதிக்கிற, பைபிளை போதிக்கிற ஒரு சபைக்கு நீர் என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, என் வாழ்வை பொறுப்பெடுத்து எனக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் இந்த ஜெபத்தை இருதயத்திலிருந்து செய்திருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ரைட், கர்த்தர் இனி உங்களை வழி நடத்துவார். அனுதினமும் பைபிள் வாசிக்கணும். டெய்லி பைபிள் வாசிக்கணும். பைபிள் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. பழைய ஏற்பாட்டையும் வாசிக்கணும், புதிய ஏற்பாட்டையும் வாசிக்க வேண்டும். டெய்லி வாசிங்க. ரைட், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அதை ரைட் செஞ்சுருங்க. அடுத்து, பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசுவின் நாமத்தில் டெய்லி ஜெபிக்கணும். ரைட், அனுதினமும் ஜெபிக்கணும். கர்த்தரோட பேசுங்க. உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, உங்கள் வேலையை குறித்து பேசுங்க. அவர்கிட்ட உதவி கேளுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே போல் ஒரு நல்ல சபைக்கு, பைபிளை நல்லா போதிக்கிற ஒரு சபைக்கு போங்க. ரைட், கர்த்தாவே நான் ஒரு நல்ல சபைக்கு வழி நடத்துங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் ஒரு நல்ல சபைக்கு, பைபிளை போதிக்கிற ஒரு சபைக்கு போங்க. ரைட், அது ரொம்ப முக்கியம். உங்களைப் போலவே இயேசுவை விசுவாசிக்கிற மற்ற விசுவாசிகளோட ஒரு ஐக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த வீடியோ, இந்த மெசேஜை, இந்த வீடியோவை, இந்த லிங்க்கை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இயேசுவை அறிய விரும்புகிறவர்கள் அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவர்கள், உங்களுக்கு தெரிந்த மற்ற விசுவாசிகள், மற்ற ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. எல்லாரும் கேட்டு இயேசுவை குறித்த விசுவாசத்தில் பலப்படட்டும். இயேசுவை அறிவிக்கிறதுக்கு அவங்களும் ஆயத்தப்படுத்தப்படட்டும். இயேசுவை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா.
ரைட். ஹalleluya to Jesus. இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற இந்த போதனையை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போதிக்கிறோம். கட்டாயமாக தொடர்ந்து கேளுங்க. இயேசுவை குறித்த விசுவாசத்தில் பலப்படுங்க. இயேசுவை இன்னும் நன்றாக அறிந்து அவருக்கென்று வாழ பழகுங்கள். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.